இந்திய கிரிக்கெட் அணிக்காக 2023 கேலண்டர் வருஷத்துல விளையாடுற பிளேயர்ஸுக்கான மத்திய சம்பள ஒப்பந்த பட்டியலை பிசிசிஐ வெளியிட்டிருக்காங்க. அதுல எல்லா வகையான கிரிக்கெட்லயும் விளையாடுற கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா போன்ற பிளேயர்ஸ் உச்சகட்டமா 7 கோடி சம்பளத்தை வாங்குற A+ பிரிவுல ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த ஒப்பந்த பட்டியல்ல ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இசான் கிஷான் போன்ற பிளேயர்ஸோட பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா ரஞ்சி கோப்பையில விளையாட சொல்லி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா போன்றோர் வெளிப்படையா சொல்லியும் கேட்காத இஷான் கிஷான் IPL 2024 தொடர்ல விளையாடுறதுக்காக தயாராகி வராரு. அதனால அவர் நீக்கப்பட்டதுக்கு ரசிகர்கள் வரவேற்பும் தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரோட 2வது போட்டியில லேசான காயத்தை சந்திச்சு வெளியேறின ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு வாரத்துல மறுபடியும் குணமடைஞ்சதால ரஞ்சி கோப்பையில விளையாட சொல்லி அறிவுறுத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் முதுகுவலி இருக்கிறதால பரோடாவுக்கு எதிரான காலிறுதி போட்டியில மும்பை அணிக்காக அவர் ரஞ்சி கோப்பையில விளையாடல. அப்போ மத்திய சம்பள ஒப்பந்தத்துல கையெழுத்தாகியிருக்க எல்லா பிளேயர்ஸும் ஃபிட்டா இருந்தா ரஞ்சி கோப்பையில விளையாடணும் அப்படின்னு ஜெய்சா எச்சரிச்சாரு. அதன் காரணமா சீக்கிரத்துல தமிழ்நாட்டுக்கு எதிராக நடக்க போற ரஞ்சி கோப்பை செமிஃபைனல்ஸ்ல மும்பை அணிக்காக விளையாடுறதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தேர்வாகியிருக்காரு. அந்த வகையில காயத்தால வெளியேறின ஸ்ரேயஸ் ஐயர் முழுமையா குணமடைஞ்சு வர்றதுக்குள்ள இப்படி சம்பள பட்டியல்ல இருந்து நீக்கிறது நியாயமா அப்படின்னு ரசிகர்கள் பிசிசிஐ மேல அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அதை விட சமீப காலங்களாவே அடிக்கடி காயத்தை சந்திச்சு எப்பவாவது மட்டுமே இந்தியாவுக்கு விளையாடுற ஹர்திக் பாண்டியாவை A பிரிவுல 5 கோடிய சம்பளமா கொடுத்து பிசிசிஐ ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. ஆனா 2023 உலக கோப்பையில பாதியிலேயே வெளியேறின பாண்டியா உள்ளூர் போட்டிகள்ல விளையாடாம 2024 IPL தொடர்ல மும்பை அணியோட கேப்டனா விளையாட தயாராகி வராரு. இன்னொரு பக்கம் 2023 உலக கோப்பையில நியூசிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல்ஸ்ல 70 பந்துகள்ல சதம் அடிச்சது உட்பட 530 ரன்ஸ் எடுத்த ஸ்ரேயஸ் ஐயர் 3 வகையான கிரிக்கெட்லையும் இந்தியாவுக்காக விளையாடி வர்றாரு. ஆனா அவரை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதிரடியா நீக்கியிருக்கா பிசிசிஐ. எப்பவாவது ஒரு நாள் மற்றும் T20 கிரிக்கெட்ல மட்டும் விளையாடுற பாண்டியாவுக்கு 5 கோடிகள் கொடுப்பது நியாயமா அப்படின்னு ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி வராங்க.